ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பு அப்புறம் வந்து எஸ்எஸ் பிரியாணி கடையிலேருந்து ஃபுட்டு வந்து தரமாக இல்லைன்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து சீல் வச்சுட்டதா ஒரு நியூஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து எஸ்எஸ் பிரியாணி கடையில் நிறைய சிக்கல்கள் இருந்ததாகவும் அதை சாப்பிட்ட நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்ததாகவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும் நியூஸ் எல்லாம் பார்த்தோம். அப்பு பிரியாணி கடையை பற்றி ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட்டே இருக்கிற மாதிரி தெரியல. அந்த அப்பு பிரியாணி கடையோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை வந்து ரொம்ப பழி வாங்குறாங்க, அதிகாரிகள் வந்து ரொம்ப அலக்களிக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் நமக்கு அதை பற்றி தெரியலை. ஆனால் எஸ்எஸ் பிரியாணி கடையை பொறுத்தளவில் நம்ம சதீஷ்குமார் சார் தான் அதை ஆய்வு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர் மாதிரி தான் தெரியுது. அவர் இந்த மாதிரி ராங்காலாம் பேச மாட்டார். அவர் எங்கே போனாலும் வீடியோ கேமராவோட தான் போகிறாரு, தெளிவாக தான் பேசுகிறாரு. இப்போது என்னென்னா, எனக்கு இந்த சம்பவங்களெல்லாம் நிறைய பார்க்குறோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போனாங்க, சிக்கன் சாப்பிட்டு இறந்து போனாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் பார்க்குறோம். இதெல்லாம் எதை வந்து நமக்கு காட்டுது அப்படின்னா, ப்ராப்பராக இந்த ஃபுட்டெல்லாம் குக் பண்ணாதனுடைய விளைவை தான் இது காட்டுது. நிறைய ஹோட்டல்ஸில் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா ப்ராப்பராக அவங்க கிச்சனே மெயின்டைன் பண்ணுறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய காலமாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்மளும் நேரில் போய் பார்த்தா அந்த நிலைமைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம வந்து சொல்கிறது வந்து இந்த சாதாரண ரெஸ்டாரண்ட்ஸை மட்டும் இல்லை, பெரிய பெரிய மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டார் ஹோட்டலாகவே இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாது உள்ளே என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு நமக்கு பெர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஹோட்டலில் பாருங்கள், நீங்கள் கிச்சன் இருக்கிற இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருப்பாங்க, உள்ளே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. அதனால வந்து நம்ம பொதுமக்கள் தான் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எப்போவாவது ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க எங்கேயாவது ஹோட்டல்களில் போய் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு மாதத்தில் ஒரு தடவை போகிற மாதிரி குறைஞ்சிது. இப்போது வாரத்தில் ஒரு தடவை டெய்லியெலாம் போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்பவும் வீட்டிலே சமையல் பண்ண முடியாது, அவங்களுக்குலாம் வேறு வழி கிடையாது, கடையில் போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் வீட்டிலேயே காய்கறி பலசரக்கெல்லாம் வாங்கி சமையல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் நிறைய பேர் இப்போ என்னென்னா அதெல்லாம் தவிர்க்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய வேலை, அது உட்காந்து சமையல் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அது பெரிய பேர்டனாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. ஆனால் நிறைய இன்றைக்கி வந்து ஹோட்டல்களில் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. அது நல்லதான்னு கேட்டால் ஒரு வகையில் பார்த்தா நல்லது இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்றைக்கோ ஒரு நாள் வந்து நம்ம கடையில் சாப்பிட்றோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி கடையில் சாப்பிட்றதுங்கிறது எப்போவுமே அட்வைசபிள் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் தான் போய் சாப்பிட்றோம். அதாவது திருவள்ளுவர் வந்து அறத்துப்பாலுங்கிற ஒரு குறள் தொகுப்பு எழுதினார். ஆனால் அது யாரும் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஔவையார் வந்து அறம் செய்ய விரும்புன்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்க இந்த உணவை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளும் இதைத்தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஹோட்டல்களில் மீட்டுன்னு சொல்லக்கூடிய இறைச்சி வகைகள், சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸே என்ன சொல்கிறாங்க, 2 நாளைக்கு மேலே, மேக்ஸிமம் 2 நாள், இன்றைக்கி வாங்கியிருக்கீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த ஹோட்டல்கள்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பொருட்களெல்லாம் எப்படி வச்சு விற்கிறாங்கன்னே நமக்கு தெரியலை. எப்போ இல்லைன்னு சொல்லிட்டா கூட வேறு கடைக்கு போயிடலாம்ப்பா. அது எதுக்கு தரம் இல்லாமல் இந்த உணவுகளெல்லாம் தயாரிக்கிறீங்க? மனசாட்சிங்கிறது ஒன்று வேணுங்களா? இந்த சாப்பாடை நம்ம குழந்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும், நம்ம குழந்தை இதை சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் மனசில் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா? காசு கிடைக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாமாப்பா? இதில் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களும் நிறைய இடத்துல ரைடு போகிறாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா அதை சரி பண்ணுற வரைக்கும் திரும்ப கடையை திறக்கக்கூடாது அப்படின்லாம் வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸையும் நம்ம ரொம்பவே சொல்ல முடியாது. ஆனால் அவங்க யாராவது அதை தப்பான வார்த்தையில் பேசியிருந்தாங்க, இல்லை தப்பான வழியில் வந்து அவங்கள வந்து அலக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா அது தப்பு தான். அதை நம்ம வந்து என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது, அது எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் சரி தான். ஆனால் வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லேயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ நாள் தான் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நமக்கும் ஒரு அறம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம செயல்படுத்தித்தானே ஆகணும். ஹோட்டல் தொழில் வந்து ரொம்ப ரிஸ்க்கான தொழில் தான். அது வந்து நிறைய கெட்டு போகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஈஸியாக கெட்டு போயிடும், உணவுகள்லாம் ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிட முடியாது, ஓகே தான். அதுக்காக மக்களுக்கும் அதையே நீங்கள் வந்து சர்வ் பண்ணுவீங்களா?
உங்களுக்கு நஷ்டம் அடையுங்கிறதுக்காக மக்களோட உயிரில் நீங்கள் விளையாடுவீங்களா? யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அதோடைய பின்விளைவுகளை யார் சந்திப்பா? அந்த உயிருக்கு யார் கேரண்டி? அந்த உயிருக்கு யார் உத்தரவாதம்? நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்ற இடத்த தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இறைச்சி கடைகள்லேயே கெட்டுப்போன இறைச்சிகள் வந்திருக்கான். எங்கேருந்தெல்லாமோ நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாமோ வந்து இறைச்சிகள் இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனை நாள் ஆனதோ தெரியாது. அவர் சதீஷ்குமார் சார் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, அந்த ஃப்ரீசர்லாம் ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லைங்காரு. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி மனுஷனுக்கு கடையில் போய் சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும்? ஸோ பொதுமக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. கடைகளில் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கடி அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அட்வைசபிளான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சாலும் ஓரளவாவது நல்லபடியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் எப்போவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Harold.